ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இங்கே நம்ம பாக்கியும் சக்திவேலுக்கு கால் பண்ணி கோவிலுக்கு வர சொல்கிறாங்க. ஸோ நம்ம சக்திவேலுமே என்ன சம்மந்தியம்மா, எதுக்காக திருதுப்புன்னு நீங்கள் வர சொல்கிறீங்க? நான் எல்லா ஏற்பாடுமே பண்ணிட்டேன், நிச்சயத்துக்கான எல்லா ஏற்பாடுமே இங்கே தடபடலாக நடந்துக்கிட்டு இருக்கு. எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஃபோன்லேயே சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சம்மந்தி, உங்ககிட்ட நான் நேரில் பார்த்து தான் பேசணும், ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் கொஞ்சம் வந்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க சம்மந்தியம்மா, வேறு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம பாக்கியம் இருந்துட்டு நிறைய பிரச்சனையெல்லாம் கிடையாது, நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பிரச்சனை இல்லாமல் இந்த விஷயத்த சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்கிறாங்க. ஸோ சக்திவேலுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. வழக்கம் போல் குமாரோட கல்யாணம் நின்று போகுமோ, குமாருக்கு கல்யாணமே ஆகாமல் ஊர் முன்னாடி அவமானப்பட்டு அவன் ஏதாவது விபரீதமான முடிவு எடுத்துடுவாங்களோன்ற ஒரு பயம் சக்திவேல் நெஞ்சில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ பயத்தோடு தான் பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போகிறாங்க. ஸோ நம்ம பாக்கியமும் கிளம்பி வராங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம பாண்டியனுக்கு நம்ம அதாவது செந்தில் வந்து லஞ்சம் வாங்கின விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஸோ பயங்கரமாக கோவப்படுறாங்க. கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், வழக்கம் போல் நீங்கள் செந்தில்கிட்ட கோவப்பட வேண்டாம், அவனுக்கு நல்ல புத்திமதியை கூட சொன்னால் நல்லது தான், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவன்கிட்ட இது விஷயமா பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம பாண்டியனால் இதை ஏற்றுக்கவே முடியல. நான் 5 பிள்ளைங்களையும் பெற்று அதுங்களுக்கு நல்ல புத்தியை தானே சொல்லி கொடுத்தேன், ஆனால் இந்த செந்தில் மட்டும் ஏன் நான் இப்படி வளர்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. கோமதி இருந்துட்டு, எங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் செந்தில்கிட்ட சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டேன், அதே சமயம் அவங்ககிட்ட சத்தியமும் வாங்கியிருக்கேன், கண்டிப்பாக இனிமேல் இப்படி ஒரு தப்பாக அவன் பண்ண மாட்டான், என்ன ஒன்று என் மனசுக்குள்ளே இதை வச்சுக்க முடியல, அதனால தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. ஸோ பாண்டியனால் இதை ஏற்றுக்கவே முடியல. மறுநாள் காலையிலேயே இங்கே நம்ம செந்தில் வந்து ஆஃபீஸ்க்கு ரெடியாகி கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, எம்பிட்டு லஞ்சம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம செந்திலுக்கு அப்படியே படபடன்னு ஆகிடுது. அது வந்துப்பா, உங்களுக்கு எப்படி, எல்லாம் எனக்கு தெரியும், எம்பிட்டு லஞ்சம் வாங்கினேன், கொஞ்சமாக தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. மீனாவும் சரி, நம்ம கோமதியும் சரி, வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே பயங்கரமாக ஷாக்கிங்கில் இருக்காங்க. ஏன்னா இங்கே நம்ம செந்தில் லஞ்சம் வாங்கின விஷயம் பாண்டியனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ என்ன கலவரம் நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே பயந்து போயிருக்காங்க. இப்போது இங்கே செந்திலுக்கு ஒரு மாதிரி அவமானமாக இருக்குது எல்லோரும் முன்னாடியும். நம்ம பாண்டியன் வந்து திருதுப்புன்னு இப்படி ஒரு கேள்வியை கேட்டதும் உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருடா, நீ லஞ்சம் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல, இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் நீ ஒழுங்காக தான் இருந்த, எப்போ தனி கொடுத்துன்னு போகணும்னு நினச்சியோ அப்போவே நீ கெட்டு கொடிச்சவராக போயிட்ட, என்னைக்கு நீ லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கினியோ அதே புத்தி தானே உனக்கு இப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருடா, எனக்கு தெரியாது, நீ எம்பிட்டு லஞ்சம் வாங்கின அப்படின்றது உன் மனசாட்சிக்கு தெரியும், அந்த லஞ்ச பணத்தை நீ வாங்கினவங்ககிட்டே கொடுக்கணும், அதை நல்ல காரியங்களுக்கு நீ செலவழிக்கணும், ஆனால் அதிலேருந்து நீ ஒரு ரூபா கூட எடுக்கவே கூடாது, அப்படி பண்ணால் மட்டும் நீ இந்த வீட்டுக்குள்ளே வா, இல்லைனா இந்த வீட்டு பக்கம் எட்டி கூட பார்த்துடாத அப்படி சொல்லிட்டு ரொம்பவே கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க. ஸோ இதை கேட்ட எங்கள் செந்தில் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே எதுவுமே பேசாமல் திருன்னு முழிக்கவும் பாண்டியன் இருந்துட்டு, என்னடா என்ன, எதுவுமே சொல்லாமல் இப்படி திருட்டு முழிச்சா நான் என்னென்னு எடுத்துக்கிட்டோம் அப்படி சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, ஏங்க நீ கோவப்படாதீங்க செந்தில், அதான் அப்பா சொல்கிறாருல, அந்த பணத்தை எல்லாத்தையுமே நல்ல காரியங்களுக்கு செலவு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுடா அப்படி சொல்லிட்டு. நம்ம செந்தில் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க. எங்கே பிரச்சனை பெருசாக ஊதி வெடிச்சிருமோன்னு சொல்லிட்டு நம்ம கோமதி பயங்கரமாக பயந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாண்டியன் இருந்துட்டு, என்னடா பார்த்துக்கிட்டே இருக்க, செவிலே ஒன்று விட்டேன் அப்படின்னா சுற்றின்னு போயிட்டு செவுத்துல ஓட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து பயங்கர கோவமாக சொல்லவும், உடனே செந்திலுக்கு கோவம் வந்தது. இங்கே பாருங்கள், என் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, நான் லஞ்சம் வாங்குறேன், ஏதோ வாங்குறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. நீ எல்லாம் என் வயிற்றில் வரந்து பிறந்திருக்க பாரு, சே, உன்னெல்லாம் என் பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கக்கேடாக இருக்குது. டே சரவணா, என்னடா இது கொடுமை, இப்படி மாறிட்டானே இவன், மற்றவங்களோட வயிற்றெரிச்சலில் நம்ம பொழைக்கிறது கண்டிப்பாக அது நல்லதுக்கு இல்லைடா, மற்றவங்களோட கஷ்டத்தில் நம்ம எப்போவுமே ஒரு பருக்க சோறு கூட சாப்பிடக்கூடாது, இன்றைக்கு வரைக்கும் நான் ரூபானா கூட உழைச்சி சம்பாதிக்கிறேன், ஆனால் அந்த புத்தி ஏன் இவனுக்கு வராமல் போயிடுச்சு, இவனெல்லாம் கண்டிப்பாக எனக்கு பிறந்திருக்கவே மாட்டான், இவனை நாங்கள் எங்கேயோ குப்பையிலேருந்து தெரியாமல் தூக்கிட்டு வந்திருப்போமோ, இல்லை ஹாஸ்பிட்டலில் குழந்தைய மாற்றி வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் செந்திலை ரொம்பவே அவமானப்படுத்துகிறாங்க. உடனே செந்தில் இருந்துட்டு, போது நிறுத்துங்க, இதுக்கப்புறம் என்ன ஏதாவது சொல்லி அவமானப்படுத்திட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், ஏன்னா உலகத்தில் நடக்காதுதான் நடந்துருச்சு, எல்லாரும் செஞ்சதை தான் நானும் செஞ்சேன், இங்கே பாருங்கள், நான் லஞ்சம் வாங்கி போலீஸ்கிட்ட மாட்டினா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, போலீஸை அடிக்கிற அடியை கூட
கூட நான் வாங்கிப்பேன். ஆனால் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிற வார்த்தையை என்னால் காதில் கூட கேட்க முடியல. தேவையில்லாமல் என்னை பற்றி நீங்கள் தப்பாக பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க. என்ன உங்களுக்கு நான் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது அப்படிதானே? இனிமேல் இந்த வீட்டு பக்கம் நான் செத்தா கூட திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ உடனே கோமதி இருந்துட்டு, டே செந்தில் ஏன்டா ஏன்டா இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், போது நிறுத்துமா, நீ கூட அந்த மீனாவோட மோசம்தாம்மா. நீ சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே சொல்லி என்னை அவமானப்படுத்திட்டீங்களே, இதுக்கப்புறம் இந்த பக்கம் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் கிளம்பி போயிடுறாங்க. மீனாக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ச்சே, என்னதான் இருந்தாலும் அவர் தப்பு பண்ணியிருந்தாலுமே அவரை நம்ம இப்படி எல்லாருக்கிட்டையும் சொல்லி அவமானப்படுத்தியிருக்கக்கூடாது. இனிமேல் இப்படி ஒரு தப்பு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் நம்மக்கிட்ட எவ்வளவோ கெஞ்சி கேட்டாங்களே, நம்ம தான் புத்தி கெட்டத்தனமாக நம்ம அத்தைக்கிட்ட சொல்லிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. பாண்டியன் இருந்துட்டு, பாத்தியா கோமதி, இவனுக்கு இம்புட்டு கோவம் வருது, தப்பு செஞ்சுட்டு இவ்வளோ திமுறாக பேசிக்கிட்டு இருக்கான். இவன் இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கக்கூடாது. நான் இல்லாதப்ப இவன் வந்தான் அப்படின்னா நீங்கள் தொடப்பக்கட்டை எடுத்துன்னு அவனை சாத்தி பின்னி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. கோமதிக்கு ஒரே அழுகியாக இருக்குது. எங்க செந்தில் இனிமேல் இங்கே வரமாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கோமதி பேசிக்கிட்டு இருக்கேன், அவன் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா வரவே மாட்டானான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கேன். இங்கே பாரு, இப்படி ஒரு பிள்ளை நமக்கு இல்லைன்னு நினச்சிப்போம், இப்படி ஒரு பிள்ளை இருந்தா என்ன செத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி இருந்துட்டு, எங்க இப்படியெல்லாம் பேசாதீங்க, செந்தில் நம்ம பிள்ளைங்க, ஏதோ தெரியாதனமாக தப்பு பண்ணிட்டான், அதுக்காக ஒரே அடியாக அவனை வெறுத்து ஒதுக்கிற முடியுமா? எங்க இங்கே பாருங்கள், செந்திலை போயிட்டு நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, நீங்கள் கூப்பிட்டா மட்டும்தான் அவன் இந்த வீட்டுக்கு வருவான், உங்களை கெஞ்சி கேட்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து கேட்குறாங்க. பாண்டியன் இருந்துட்டு, ஒரு நாளும் நான் செத்தா கூட அவனை போயிட்டு நான் கூட்டிகிட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கடைக்கு கிளம்பி போயிடுறாங்க. மீனா பயங்கர அப்செட்டாக இருக்காங்க. கோமதி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே மீனா கிட்ட வந்து, ஏ மீனா, என்னை மன்னிச்சிடுடி, எல்லாமே என்னால் தான், யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்டே போயிட்டு கேட்டுட்டேன். அதையும் தாண்டி மாமாவுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நைட்டுமே சொன்னேன். ஆனால் என் மனசில் வச்சுக்க முடியாமல் அவங்கக்கிட்ட நான் உண்மையை சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிடுடி அப்படின்னு சொல்லுவோம். போது நிறுத்துங்கத்த, உங்களை நம்பினதுக்கு நல்லா நீங்கள் என் தலையில் மிளகா அரைச்சிட்டிங்க. நீங்கள் ராஜிக்கும் கதிருக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச விஷயத்த நான் எங்கேயாவது எப்பயாவது லீக் அவுட் பண்ணனா? இல்லை, என் மனசோட தானே வச்சுக்கிட்டேன். ஆனால் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணீங்க அப்படின்னா அதை மறைச்சிடுவீங்க. ஆனால் என் புருஷன் ஏதோ தெரியாமல் தப்பு செஞ்சிட்டாரு, அதுவும் செய்யவே மாட்டேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடுத்தாரு, அதையும் மீறி நீங்கள் மாமா கிட்ட சொல்லி என் புருஷனை நீங்கள் அவமானப்பட வச்சுட்டீங்க. இதை எப்பவுமே மறக்க மாட்டேன், எங்ககிட்ட பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே ரூம்குள்ளே போயிடுறாங்க. கோமதி பயங்கரமாக அழுகுறாங்க. உடனேங்க நம்ம அரசி இருந்துட்டு, அம்மா அதான் அண்ணன்கிட்ட நீ கேட்டல, அண்ணனும் அதுக்கு பதிலாக சத்தியமாலாம் செஞ்சு கொடுத்துச்சுல்ல, நீ எதுக்காக அப்பா கிட்ட சொன்ன, அண்ணனுக்குமே அவமானமாக இருக்கும்ல, ஏம்மா இதை நீ யோசிக்காமல் போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அரசியுமே சொல்கிறாங்க. நம்ம கோமதி இருந்துட்டு, இல்லடி பின்னாடிக்கு இந்த விஷயம் தெரிய வந்து உன் அப்பா என் கூடயும் வீட்டில் உள்ள எல்லாருக்கூடையும் சண்டை போடுவாருன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த விஷயத்த சொன்னேன், மற்றபடி செந்தில் அவமானப்படுத்தணுன்றதெல்லாம் என்னுடைய நோக்கம் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்லி அழுகுறாங்க. சரிம்மா அழுகாத, அதான் பிரச்சனை நடந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நடந்ததை மாற்ற முடியாது, நீ பொறுமையாரு, எல்லாமே சரியாயிடும். இல்லடி செந்தில் இனிமேல் இந்த பக்கம் வரமாட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கவும், பின்ன அண்ணன் ரொம்பவே அவமானப்பட்டு இந்த வீட்டை விட்டு போயிருக்கு, கண்டிப்பாக வர்றது ரொம்ப கஷ்டம்தான், நீ எதை நினச்சியும் அழுகாதம்மா, உனக்கு ஏற்கனவே உடம்பு முடியல, நீ உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருந்த அப்படின்னாவே இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசி வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே நம்ம சக்திவேல் வந்து கோவில்கிட்ட வந்துடுறாங்க. பாக்கியமும் ஏற்கனவே வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போது பாக்கியம் இருந்துட்டு, வாங்க சம்மந்தி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லவும், சக்திவேல் இருந்துட்டு, அதான் சம்மந்தி, நாளைக்கு காலையில் நிச்சயத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி நைட்டு நீங்கள் கூப்பிட்டுருக்கீங்கன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம சக்திவேல் கேட்ட உடனே பாக்கியம் இருந்துட்டு, இல்லை சம்மந்தி, நீங்கள் வேறு வழியே இல்லாமல் இந்த ஊரில் யாருமே உங்கள் பையனுக்கு பொண்ணு கொடுக்கவே மாட்டாங்கன்னு தெரிஞ்சுதான் எங்கள் வீட்டு பொண்ணை நீங்கள் கேட்டிங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க என்ன சம்மந்தி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க, சுடர் கல்யாணமும் நம்ம குமார் கல்யாணமும் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரு விஷயத்த எனக்கு செய்யணும், எனக்காக செய்யணும், அப்படி செஞ்சால் மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு எங்கள் சக்திவேல் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சம்மந்தி சொல்கிறீங்க, புதுசாக இடியை தூக்கி போடுறீங்களே, குமாரோட கல்யாணம் நடந்தே ஆகணும், கட்டாயம் இந்த கல்யாணம் நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக குமார் ஊர் முன்னாடி எங்கள் வீட்டில் உள்ளவங்களோட முன்னாடி எல்லார் முன்னாடியுமே அவமானப்பட்டு நிற்பான், கண்டிப்பாக அந்த அவமானத்தை அவனால் தாங்கிக்கவே முடியாது, அதாவது இந்த கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், என்னன்னு சொல்லுங்கள் சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து கேட்குறாங்க. பாக்கியம் இருந்துட்டு, இதாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு,
இங்கே பாருங்கள் சம்மந்தி, எனக்கு 50 லட்ச ரூபா ரொக்க பணம் கையில் கொடுத்துருங்க. அதே சமயம் வீட்டுக்கு ஒரு காரை வாங்கி கொடுத்துருங்க. வீட்டில் நிறைய பழைய சாமான்லாம் இருக்குது. ஸோ அந்த ஃபர்னிச்சரு, அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு, டிவின்னு இது எல்லாத்தையுமே தூக்கி வெளியே விசிறிடுறேன். நீங்கள் மற்றது எல்லாத்தையுமே புதுசாக நல்லா ஹை குவாலிட்டியாக வாங்கி வச்சுருங்க. முக்கியமாக 5 லட்ச ரூபா பணம் கொடுத்துடணும். என் பொண்ணுக்கு 50 லட்சம் பணம் கொடுத்துடணும். என் பொண்ணுக்கு 50 பவுனு நகை போட்டு கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகணும். இது எல்லாமே நடந்தால் மட்டும்தான், நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சீங்க மட்டும்தான் நாளைக்கு நாங்கள் நிச்சயதார்த்தத்துக்காக வருவோம். அப்படி இல்லை அப்படின்னா, உங்களால் முடியாது அப்படின்னா இப்போயே சொல்லிடுங்க சம்மந்தி, நான் கல்யாணத்தை நிப்பாட்டிடுறேன். ஏன்னா சுடருக்கு வேற ஒரு இடத்துல இருந்து, அது உங்களை விட ரொம்ப ரொம்ப பெரிய ஆளுங்க, அவங்க பொண்ணு கேட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லை. நீங்கள் பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும். உங்கள் பொண்ணை என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பையன் வெளிநாட்டில் வேலை செய்கிறான். அவனுக்கு மாதம் 5 லட்ச ரூபா சம்பளம் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நீங்கள் இதெல்லாம் கொடுக்கலன்னு சொன்னீங்க அப்படின்னா, நான் என் பொண்ணை அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்லவும், இதை கேட்டால் இங்கே நம்ம சக்திவேல் மறண்டு போகிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? இத்தனை நாளாக அந்த பெரிய சம்மந்தம் வராமல் தானே இருந்தது. எங்களுக்கு நீங்கள் சம்மந்தம் பேசி கொடுத்துட்டீங்களே, அதுக்கப்புறம் எதுக்காக இப்படி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் சம்மந்தியா, நாங்கள் மாற்றியெல்லாம் பேச கிடையாது. நீங்கள் நான் கேட்டதை கொடுக்குறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கல்யாணம் சீர்திருப்பமாக நடக்கும். அப்படி உங்களால் முடியாதுன்னா வேறு வழியே இல்லை. நான் எனக்கு பிடிச்ச இடத்துல தானே என் பொண்ணை குடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே நம்ம சக்திவேல் பயங்கரமாக யோசிக்கிறாங்க. 50 லட்சமா? ஐயோ, இந்த அம்மா வாழ்க்கை ஃபுல்லாக வேலைக்கே போகாமல் உட்காந்து வாக்கிலே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுச்சு போல். இம்புட்டு பணத்தை நம்ம இவங்களுக்கு கொடுத்தோன்ற விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா பெரிய பூகம்பமே வீட்டில் வெடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் பயங்கரமாக யோசிக்கிறாங்க. உடனேங்க நம்ம பாக்கியம் என்ன சம்மந்தி ஐயா, எதுக்காக இம்புட்டு யோசிக்கிறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பணமா? சரி விடுங்க சம்மந்தி ஐயா, உங்களுக்கு கொடுக்குறதுக்கு விருப்பம் இல்லை போல். அப்போனா என் பொண்ணை இன்னொரு மாப்பிள்ளை வீட்டுக்கார் வந்தாங்கல்ல, அவங்களுக்கு கொடுத்துட்றேன். அவங்க ₹1,00,00,000 கூட எனக்கு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே சக்திவேல் எங்கே தன்னோட பிள்ளையோட கல்யாணம் நின்று போயிடுமோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு, இங்கே பாருங்கள் சம்மந்தி அம்மா, நான் உங்களுக்கு நீங்கள் கேட்ட மாதிரி கொடுத்துட்றேன். நீங்கள் கேட்ட பொருள் எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துட்றேன். பணத்தில் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்களேன். 50 லட்ச ரூபான்றது மிகப்பெரிய அமௌண்ட்டு. அதுக்கு எத்தனை சைபர்னு கூட உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் அட்வான்ஸாக ஒரு 10 லட்சமாவது இப்போ கொடுங்க. அதுக்கப்புறம் மிச்ச பணத்தை கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள், கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் ஏமாற்றணும்னு நினச்சிங்க, கண்டிப்பாக நான் விடமாட்டேன். இந்த பாக்கியம் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் என் பொண்ணை பிரித்து கூட கூட்டிகிட்டு வரத்துக்கு தயங்க மாட்டேன், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம சக்திவேல் கண்டிப்பாம்மா, நீங்கள் கேட்ட மாதிரி எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன். பணத்தையுமே செட்டில் பண்ணிடுறேன். இப்போதைக்கு 10 லட்ச ரூபா நான் அப்புறமா எடுத்துகிட்டு உங்களுக்கு உங்கள் வீட்டாண்டே கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் நம்ம பாக்கியத்துக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம் சம்மந்தியா. காலையிலே 4 மணிக்கெல்லாம் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறோம். நிச்சயதார்த்தம் நாளைக்கு பிரம்மாண்டமாக நல்லபடியாக நடக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் வராது. கல்யாணமும் சீரும் சிறப்பமாக நடக்கும். என் பொண்ணு சந்தோஷமாக உங்கள் பையன் கூட ஒன்று சேர்ந்து வாழ்வான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட இப்போ தான் நம்ம சக்திவேலுக்கு உயிரே வருது. ஏன்னா ஊரில் உள்ள ஒரு பையனும் நம்ம குமாருக்கு பொண்ணு கொடுக்காத நிலையில் வேறு வழியே இல்லைன்னு இந்த சாதாரண குடும்பத்தில் பொண்ணு எடுக்கலான்னு பார்த்தா இவங்களும் இப்படி ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்குறாங்களே. பெரிய இடத்துல பொண்ணு கட்டிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா அவங்க எக்கச்சக்கமான பணத்தை நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம நிலமை இந்த அரசியால் வந்தது. இந்த அரசியால் தான் குமாருக்கு எவனும் பொண்ணு தர மாட்டேன்ட்டான். இப்போது நம்ம நிலமை பாருச்சே அப்படின்ற மாதிரி சக்திவேல் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஸோ பாக்கியமும் கிளம்பி போயிடுறாங்க. இங்கே சக்திவேல் வீட்டுக்கு போனதுமே ரூம்குள்ளே உட்காந்து பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இம்புட்டு பணத்தை கொடுத்து இந்த கல்யாணத்தை நடத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் ஒர்த்தே இல்லை அந்த குடும்பம். இப்போவே இம்புட்டு பிடுங்கி சாப்பிட்றாங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் எம்புட்டு வாங்குவாங்களோ அப்படின்னலாம் இங்கே நம்ம சக்திவேலுக்கு பயமும் பதட்டமும் நெஞ்சில் விழுந்தாச்சு. ஸோ இப்போது இங்கே குமார் வராங்க. குமார் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா தனக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்ற ஒரு சந்தோஷம். எல்லார் முன்னாடியும் தலை நிமிர்ந்து நடக்கலாம் அப்படின்ற ஒரு தலகணும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ என்னப்பா, ஏன்ப்பா இப்படி உட்காண்ட்ருக்கீங்க? நாளைக்கு நிச்சயம் நடக்க போகுது. பரபரப்பாக எல்லா வேலைகளுமே நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா வேலையும் கரெக்டாக நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கப்பா. அப்படி அந்த வேலையை விட்டுட்டு நீங்கள் ரூம்குள்ளே அடைஞ்சு கிடக்குறீங்க. எப்போவுமே வீட்டுக்குள்ளேயே ரூம்குள்ளேயே தானே இருக்கீங்க. கல்யாணன்றது நிச்சயதார்த்தம்ன்றது ஒருத்தரோட வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமானது. நீங்கள்
என்னடான்னா இப்படி வந்து குடோனுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிற மாதிரி ரூம்குள்ளே வந்து கதவை சாத்திக்கிட்டு உட்காந்துருக்கீங்க, எந்திரிச்சு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா உங்களோட முகமே சரியில்லையே, என்னப்பா ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமார் வந்து கேட்குறாங்க. உடனே இங்கே சக்திவேல் இருந்துட்டு அது வந்துடா அது வந்து ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நீங்கள் எதுவும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறப்போவே ஏதோ இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, இங்கே சொல்லுங்கப்பா என்னப்பா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் பாக்கியம் வந்து 50 லட்ச ரூபா பணம் கேட்டாங்க இல்லையா, அந்த விஷயம். அதுக்கப்புறம் சோஃபா, ஃப்ரிட்ஜு, டிவி, கட்டில்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே கேட்டிருந்தாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே இங்கே நம்ம குமார்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ குமார் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, இம்புட்டு கேட்டாங்களா, ஐயோ, கவர்மெண்ட் வேலைக்கு போகிறவங்க கூட இம்புட்டு சம்பாதிக்க மாட்டாங்க, சோஃபா, டிவி, கட்டில், ஃப்ரிட்ஜுன்னு இது எல்லாமே வாங்கி கொடுத்தோம், அதுவும் பத்தாமல் 50 லட்ச ரூபா அவங்களுக்கு பணத்தை கொடுக்கணுமா, அந்த அளவுக்கு அந்த பொண்ணு என்ன ஒர்த்தா, இங்கே பாருங்கப்பா, இந்த சம்மந்தமே வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அப்பா இந்த கல்யாணமும் நின்றுச்சு அப்படின்னா கடைசி வரைக்கும் எனக்கு கல்யாணமே நடக்காதுப்பா, நான் என்னப்பா பண்ணுவேன், இம்புட்டு பெரிய இக்கட்டான சூழ்நிலையை அந்த கடவுளை எனக்கு உருவாக்கி கொடுத்துருச்சேப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம குமார் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. சக்திவேலுமே நானும் அதுதான் குமார் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், நமக்கு இப்படி ஒரு நிலைமையா, ச்சே, நம்மளோட தலையெழுத்து பாரு, நம்மளே அண்ணங்கிட்டேருந்து பிடுங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், இவங்க என்னடானா நம்மக்கிட்டேருந்து பிடுங்கணும்னு நினைக்கிறாங்க. டே குமார், பணத்தை மட்டும் செட்டில் பண்ணல அப்படின்னா அந்த கல்யாணமே நடக்காதுன்ற மாதிரி அந்த அம்மா சொல்லிச்சுடா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடா குமார் அப்படின்னு சொல்லிட்டு. சரி விடுங்கப்பா, அம்புடு பணம் தானே, பெரியப்பாவுக்கு தெரியாமல் எப்படியாவது ரெடி பண்ணி கொடுங்கப்பா, ஏன்னா அந்த பொண்ணை விட்டால் நமக்கு வேறு வழியே இல்லை, எனக்கு கல்யாணமே நடக்காமல் போயிடும்ப்பா, அப்பா ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ சக்திவேலுமே பேசினபடி 10 லட்ச ரூபாவை கொண்டு போயிட்டு ஒருத்தவங்க மூலமாக எங்கள் பாக்கியத்துக்கு கொடுத்துட்டு வராங்க. ஸோ இப்போது சக்திவேல் வந்து பாக்கியத்துக்கு கால் பண்ணுறாங்க, பணம் வந்து சேர்ந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போ தான் ஏன் வந்துச்சு, நாங்கள் சந்தோஷமாக காலைல கிளம்பி வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் வந்து ஃபோனை வைக்கிறாங்க. சக்திவேல் இருந்துட்டு நினைக்கிறாங்க, நீங்கள் சந்தோஷமாக வருவீங்க, எங்ககிட்ட இருந்து தானே பணம் பறி போகுது, இன்னும் கல்யாண செலவெல்லாம் எக்கச்சக்கமாக ஆகும், ச்சே, இதுங்களுக்கே செலவு பண்ணி நம்ம பிடுங்கி சேர்த்து வச்ச சொத்து எல்லாமே கரைஞ்சிரும் போல் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து நினைக்கிறாங்க. எப்போவுமே ஒருத்தவங்க கிட்டேருந்து ஏமாத்தின பொருளோ பணமோ எதுவுமே நமக்கு நிலைக்காது, நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற பணமே நமக்கு தக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் மற்றவங்களோட பணத்தை நம்ம ஏமாற்றணும் அப்படின்னா அதை விட டபுள் மடங்காக ட்ரிபிள் மடங்காக கூட நம்ம கிட்டேருந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ மற்றவங்கள வந்து ஏமாற்றாமல் இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாருமே கற்று வச்சுக்கணும். ஸோ இப்போது சக்திவேலை பார்த்தே நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம முத்துவேல் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்ச சொத்து சோகத்தில் தான் இங்கே நம்ம சக்திவேலும் சரி குமாரும் சரி இவங்க எல்லாருமே அதாவது குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அதுவும் பத்தாமல் நம்ம முத்துவேல்கிட்ட இருக்க ஒட்டுமொத்த சொத்தையுமே ஆட்டே போடணுன்ற குறிக்கோள் தான் நம்ம சக்திவேலுக்கு. ஸோ இப்படி நினச்சதுனால தான் இன்றைக்கி ஏதோ ஒரு வழியில் பணத்தை பறி கொடுக்குறாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ இங்கே நம்ம பாக்கியம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. 10 லட்ச ரூபாய் எப்போவுமே ஒன்றா சேர்த்து அவங்க கை நிறைய எடுத்து பார்த்ததே கிடையாது. இப்போ அந்த பணத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் மயில் வராங்க. அம்மா என்னம்மா இது, ஏய் பார்த்தியா தெரியலையாடி பணம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா இம்புட்டு பணம் உனக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா எங்கேயாவது திருடினது வந்துட்டாரா, ஏய் வாயை மூடுடி, அப்படியெல்லாம் கிடையாது, அதான் நான் பெற்று வச்சுருக்கனே ராசியான பொண்ணு, பணக்கார வீட்டு மருமக அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றுமே புரியல நம்ம மயிலுக்கு, என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க, எதுக்காக இப்படி உளறிக்கிட்டு இருக்க, ஏய் நான் உளறலடி, இதுதான் உண்மை, நான் பெற்று வச்சுருக்கேன்ல சுடர், ராசியான தங்க பிள்ளை, அவளால் தாண்டி எனக்கு இம்புட்டு பணம் வந்துச்சு, இது மட்டும் இல்லை அவளால் எனக்கு எக்கச்சக்கமாக கோடிக்கணக்கில் பணம் வரப்போகுது, அதுக்கு எல்லாத்துக்குமே அவள் தான் காரணம், அவள் கல்யாணத்துக்கு ஓகே சொன்னது மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா சொல்கிற, ஆமாண்டி இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு 50 லட்ச ரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு சக்திவேலை நான் மிரட்டினேன், கல்யாணம் நடந்தால் போதும்னு சொல்லிட்டு அவங்களுமே எனக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிட்டாங்க, அதான் அட்வான்ஸாக 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டால் மயில் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அம்மா என்னம்மா இது, பெத்த பிள்ளைய விற்று நீ சந்தோஷமாக சுகமாக இருக்கணும்னு நினைக்கிறியா, இங்கே பாருடி, பெத்த பிள்ளையெல்லாம் நான் விற்க கிடையாது, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கேன், அவள் மூலமாக நானும் சந்தோஷப்படுறேன், நானும் சந்தோஷமாக வசதியாக ஒரு வாழ்க்கையை வாழ போகிறேன், அம்புடு தாண்டி, வேறு எதுவும் இதிலலாம் வித்தியாசம் இல்லை, தேவையில்லாமல் பெத்த பிள்ளைய விற்றேன் பணம் வாங்கினேன் அப்படி இப்படின்னலாம் என்னை அசிங்கப்படுத்தாத, வேற என்னம்மா பின்ன என்ன சொல்கிற, இதுதானே உண்மை, சுடரோட வாழ்க்கையை வச்சு நீ பணத்தை சம்பாதிக்கிறன்னு தான் சொல்லணும்,
நீ பணத்துக்காக சுடரை விற்க தான் செய்கிற, கண்டிப்பாக இதனால் சுடர் பின்னாடிக்கு ரொம்ப கஷ்டப்பட போகிறா, அதுக்கு எல்லாத்துக்குமே நீதாம்மா காரணம், கண்டிப்பாக பிள்ளைங்களோட பாவத்தை மடியில் கட்டிக்காத, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் தப்பு சரியெல்லாம் நீ எனக்கு சொல்லிக் கொடுக்காத, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் வந்து ரொம்ப திமிராக பேசுகிறாங்க. ஸோ குமார் சுடர் கல்யாணம் நடக்க போகிறதுல இங்கே நம்ம மயிலுக்கு சுத்தமாக துளி கூட விருப்பம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா சுடரோட வாழ்க்கையுமே தன்னோட வாழ்க்கை மாதிரி கெட்டு போயிடக்கூடாது, சுடரோட வாழ்க்கையாவது நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும், சுடரை அந்த வீட்டில் கொடுத்துட்டு அம்மா எக்கச்சக்கமாக பிடுங்கி சாப்பிடவும், சுடருக்கு தான் நாங்கள் அவமானம், ஒரு வேளை கல்யாணம் பண்ணிட்டு போனாலுமே அம்மாவுக்கு கொஞ்சம் கூட புத்தி அறிவே இல்லை, சுடருக்கும் குமாருக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாது, இது விஷயமா நம்ம என்ன பண்ணணுமோ நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ மறுநாள் காலையில் நிச்சயத்துக்கு எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. ஸோ நிச்சயமும் நடக்கிறதுக்கு இருக்கிற டைமில் கரெக்டாக போலீஸ் வராங்க. ஸோ போலீஸ் வந்ததுமே இங்கே நம்ம சக்திவேல் இருந்துட்டு, சார் எதுக்காக சார் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம போலீஸ் இருந்துட்டு, குமாரை நாங்கள் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம சக்திவேலும் குமாரும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே இங்கே பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் இங்கே நிச்சயம் நடக்க போகுது, எதுக்காக நீங்கள் போலீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் இந்த குமார் மாப்பிள்ளை மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இவனை நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே குமார் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் நான் என்ன தப்பு செஞ்சேன், எதுக்காக நீங்கள் என்னை அரெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருடா எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. இங்கே சுடருக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது. பாக்கியம் இருந்துட்டு, என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே, ஏங்க உங்கள் பையன் என்னங்க தப்பு பண்ணா, எதுக்காக போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் இருந்துட்டு, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக பாண்டியன் குடும்பத்தில் உள்ளவங்க தான் ஏதோ ஒரு சதி வேலை செஞ்சுருக்காங்க, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து வெளியே வரவும், உடனே இங்கே மயில் இருந்துட்டு ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கிட்ட சொல்கிறாங்க. உடனே இங்கே சக்திவேல் இருந்துட்டு, என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் தான் குமார் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட இங்கே சக்திவேல் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இங்கே பாரு மயிலே, நீ உன் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, எதுக்காக குமார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்த, குமார் என்ன தப்பு செஞ்சான் அப்படின்னு சொல்லி கேட்க, குமார் வந்து ஒரு ஃப்ராடு, அவனுக்கும் என் தங்கச்சிக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு நான் நினச்சேன், அதனால தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம். உடனே சக்திவேல் இருந்துட்டு பாக்கிங்கிட்ட வந்து, என்னம்மா இது என்ன நடக்குதுங்க, என் பிள்ளைக்கும் உங்கள் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்றது உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் சொன்னீங்க, இப்போ என்னன்னா இந்த பொண்ணு சம்மந்தமே இல்லாமல் என் பையன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு, இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே பாக்கியம் இருந்துட்டு, என் மயில என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, சுடரோட வாழ்க்கையை தரநாசம் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியா, இங்கே பாரு உன் வாழ்க்கை தான் இப்படி ஆகிப்போச்சு, சுடரோட வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நீ மனசளவில் நினைக்கணும், இங்கே பாரு தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காத, குமார் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டேன் இங்கே மயில் இருந்துட்டு, கண்டிப்பாக என்னால் வாபஸ் வாங்க முடியாது, சுடர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தினால தான் அவள் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருக்கா, சுடருக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு தான் எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது, இங்கே பாருமா கண்டிப்பாக என்னால் கேஸை வாபஸ் வாங்கவே முடியாது, அந்த ஃப்ராட் குமார் வந்து ஜெயிலுக்குள்ளே கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது இங்கே பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பார்மையில் நீ ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க, மாசமாக இருக்குன்னு கூட பார்க்காம உன்னை அடி பொழந்துருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருமா நீ என்னை அடிச்சே கொன்னாலும் கண்டிப்பாக இந்த நிச்சயத்தை நான் நடக்க விடவே மாட்டேன், சுடரோட வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கணும், அதை மனசில் நினச்சி தான் நான் இப்படி ஒரு விஷயத்தவே செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம மாறி வந்து, இங்கே பார்மையில் எதுக்காக இப்படி நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, சுடருக்கு தான் குமாரை பிடிச்சிருக்குல்ல, அப்படி இருக்கிறப்போ அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே. உடனே மயில் இருந்துட்டு, நீங்களும் ஒரு பொண்ணு தானே, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து இப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளைக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா, ஏன் நீங்கள் மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறீங்க, உங்கள் பையன் ஃப்ராடுக்கு கல்யாணம் நடந்தால் மட்டும் போதும்னு நினைக்கிறீங்க, கல்யாணம் பண்ணிட்டு வர பொண்ணு நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கக்கூடாதா, அந்த பொண்ணை உங்கள் பையன் நல்லபடியாக பார்த்துப்பான்னு நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே மாறி இருந்துட்டு, இங்கே பாரு மயில், நீ நினைக்கிற மாதிரி குமார் முன்ன மாதிரியெல்லாம் இல்லை, அவன் ரொம்பவே மாறிட்டான், அவன் ரொம்ப ரொம்ப நல்லவனாக மாறிட்டான், தயவு செஞ்சு பிரச்சனையே பண்ணாமல் இந்த நிச்சயத்தை நடக்க விடு, கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக சுடரை குமார் வந்து ரொம்ப நல்லபடியாக பார்த்துப்பான், உனக்கு நான் வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவோம். மயிலுக்கு அப்போ கூட கொஞ்சம் கூட மனசு இடம் கொடுக்கவே இல்லை, இல்லைங்க நான் இந்த கல்யாணத்தை நடக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவும், சுடர் இருந்துட்டு, அக்கா எதுக்காக என் வாழ்க்கை விஷயத்தில் தலையிடுற, குமாருக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும், குமாரை எனக்கு பிடிச்சிருக்கு, அவருக்குமே என்ன பிடிச்சிருக்கு, இதுக்கு நடுவில் நீ யாருக்கா இந்த விஷயத்தில் தலையிடுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே மயில் ரொம்பவே நொந்து போகிறாங்க. உடனே பாக்கியம் இருந்துட்டு, அப்படி கேளு சுடர், இந்த மயில் அவளோட வாழ்க்கை மாதிரியே உன்னுடைய வாழ்க்கையும் ஆகணும்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு பிளானை பண்ணி இந்த நிச்சயத்தை நிறுத்த வந்திருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
கேட்கவும் மயில் இருந்துட்டு, சுடர் சத்தியமாக நான் அப்படி நினைக்கவே இல்லை, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தில் தான் நான் இந்த கல்யாணத்தவே நிப்பாட்ட வந்தேன், தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு சுடர் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருக்கா என் வாழ்க்கை விஷயத்தில் நீ தலையிடாத, அம்மாவும் அப்பாவும் பேசின மாதிரி எனக்கும் குமாருக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும், இல்லைனா நடக்கிறதே வேற, ஒழுங்காக கேஸை வாபஸ் வாங்கக்கா, என் மேலே உண்மையாகவே உனக்கு பாசம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீ குமார் மேலே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கி தான் ஆகணும், இந்த ஜென்மத்தில் குமார் தான் எனக்கு புருஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட எங்கள் மயில் ரொம்பவே நொறுங்கி போகிறாங்க. தன்னோட தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்தோம், ஆனால் சுடர் எல்லார் முன்னாடியும் நம்மளை இப்படி அவமானப்படுத்துகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நொந்து போகிறாங்க. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. குமார் சுடர் கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.